அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நான் பேராமெட்ரிக் டெஸ்ட் அதுல சைன்டு ரேங்க் டெஸ்ட்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A manufacturer of electric irons wishing to test the accuracy of the thermostat control at 500 Fahrenheit setting. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்கோம், டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ the resulting measurements are as follows. The engineer believes is it reasonable to assure that the temperature deviation from 500 of any particular magnitude is just as likely to be positive as negative, but wants to protect against possible non-normality of the actual temperature distribution. Use signed test to see whether the data strongly suggests the incorrect calibration கொடுத்துருக்கு. ஓகேங்களா, தெளிவாக மீடியன் வேல்யூ கொடுத்துட்டோம். ஸோ மீடியன் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னா 500 Fahrenheit கொடுத்துட்டோம். அப்போ நல் ஹைப்போதசிஸ் H0 என்ன சார்னு கேட்டிங்கன்னா mu equals to 500 Fahrenheit. சரிங்களா, 500 Fahrenheit. தென் ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் H1 என்னன்னா mu not equal to 500 Fahrenheit. ஓகேங்களா. ஸோ யூஸ்வலாக சைன்டு பேர் டெஸ்ட், சைன்டு டெஸ்ட்டுக்கு என்ன வேணும்னா மீடியன் வேல்யூ வேணும் நமக்கு. ஸோ யூஸ்வலாக மீடியன் வேல்யூ தேவைப்படும், ஆனால் கொஸ்டின்லேயே நம்ம கொடுத்துட்டோம். அதனால் நமக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்தராக நம்ம என்ன மீடியன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இங்கே மீடியன் வேல்யூ என்ன சார் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 500 எடுத்துக்கலாம். அப்போ நம்மளோட டேட்டா லிமிட் என்னன்னா 500. அதாவது டேட்டாஸ் மோர் தேன் 500 ஆரம்பிச்சுன்னா, ஸோ டேட்டா கிரேட்டர் தேன் 500னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கணும். ஓகேங்களா. அதே டேட்டா லெஸ் தேன் 500 இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் சிம்பிள் கொடுக்கணும். எக்ஸாக்ட் 500 இருந்துச்சுன்னா, டேட்டா எக்ஸாக்ட் 500 இருந்துச்சுன்னா 0 கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க சார், ஒவ்வொரு பாயிண்டா பாருங்க என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 494, அப்போ கட்டாயம் மைனஸ் சிம்பிள் தான். 510 பிளஸ் சிம்பிள், 487 மைனஸ் சிம்பிள், 93 மைனஸ் சிம்பிள், இதுக்கு பிளஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், மைனஸ் சிம்பிள், அகெயின் மைனஸ், பிளஸ் சிம்பிள், மைனஸ், மைனஸ், பிளஸ் சிம்பிள், மைனஸ், மைனஸ், பிளஸ் சிம்பிள். ஓகேங்களா. இப்போ நமக்கு என்னன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன் வேணும். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சார். 1 2 3 4 and 5. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ் 5. நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன்ஸ், நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ நெகட்டிவ் சைன் 10. 0 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எக்ஸாக்ட் 0 இல்லை, அதாவது எக்ஸாக்ட் 500 இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் 0, நம்பர் ஆஃப் 0 சைன் பார்த்தீங்கன்னா கிடையாது, 0 தான். ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்னா ஸ்மால் என் வேணும். ஸோ ஸ்மால் என் என்ன சார்ன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நம்பர் ஆஃப், இல்லை அடிஷன் கூட போடலாம், அண்டு கூட போட வேண்டியதில்லை. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன்ஸ். அப்போ பாசிட்டிவில் 5 இருக்குது, நெகட்டிவில் 10 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ என்ன சார்னா 15. என்னோட வேல்யூ 15. ஓகேங்களா. தென் நம்மளோட டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் வேணும் இல்லைங்களா, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சார்னு கேட்டிங்கன்னா பி டேஷ் தான். பி டேஷோட வேல்யூ 2 டைப்பில் நம்ம சூஸ் பண்ணலாம். பி டேஷோட வேல்யூ 2 டைப்பாக சூஸ் பண்ணலாம். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேன்னு சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது கேக்கான வேல்யூ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சைன்ஸ், நம்பர் ஆஃப் நெகட்டிவோட சைன் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இல்லை சார் நான் இப்படி தான் சூஸ் பண்ணுவேன், எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு
எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கே ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சைன்ஸ். இப்போ பாசிட்டிவ் சைன் 5 இருக்கு. நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் சார், நம்மளோட கன்வீனியன்ட் தான். சரிங்களா? ஓகே, இப்போ 2 சூஸ் பண்ணாலும் எல்லாம் ஒன்று தான். கிரேட்டர் தேன் சூஸ் பண்ணாலும் அதே தான், லெஸ் தேன் சூஸ் பண்ணாலும் அதே தான். ஸோ நம்ம பி ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேஜி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கே எதுவாக இருந்தாலும் இங்கே என்ன சார் பியோட வேல்யூன்னு கேட்டிங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பைனாமியல் பி டினோட்ஸ் ப்ராபபிலிட்டி. அந்த ப்ராபபிலிட்டி ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸ் இருந்துச்சுன்னா என் சி எக்ஸு பி சக்சஸ் பவர் எக்ஸு கியூ ஃபெயில்யூர் பவர் என் மைனஸ் எக்ஸு கமா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 1 2 எக்ஸட்ரா என் வரைக்கும் போகும். ஒரு ஃபைனைட் நம்பர் வரைக்கும் போகும். இந்த சைன் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு பிக்கான வேல்யூ டிஃபால்ட்டாக 1/2 தான். ஸோ பி 1/2ன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்தளவுக்கு கியூக்கான வேல்யூ என்ன சார்னா 1 மைனஸ் பி. அப்போ 1 மைனஸ் 1/2. 1ல் அரை போச்சுன்னா என்ன சார்னா அது அரை தான். அப்போ இந்த இடத்துல கியூ வேல்யூ என்ன சார்னா 1/2. ஸோ பி வேல்யூ 1/2 தான், கியூ வேல்யூ 1/2 தான். டிஃபால்ட் சம்மில் நமக்கு தெரியும் என்னோட வேல்யூ 15. என்னோட வேல்யூ 15. அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க சார். என் 15, சி எக்ஸ் அன்னோன், பி வேல்யூ 1/2 பவர் எக்ஸு, கியூ வேல்யூ அதுவும் 1/2 தான் பவர் என் மைனஸ் எக்ஸ். இப்போ என்னோட வேல்யூ 15 மைனஸ் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏ பவர் எம் ஏ பவர் என் ஃபார்மெட்டில் இருக்கும் இல்லைங்களா? அப்போ 1/2 பவர் எக்ஸு ப்ளஸ் 15 மைனஸ் எக்ஸ்னு போட்டுக்கலாம். ஏன்னா பவர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்போ எக்ஸும் கட் ஆயிரும். அப்போ மீதி என்ன சார் இருக்கும்? அடுத்த ஸ்டெப்பில் எழுதுங்க சார். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 15 சி எக்ஸு 1/2 பவர் 15 மட்டும்தான் இருக்கும். 15 மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா? கமா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 0 1 2 எக்ஸட்ரா மேக்ஸிமம் 15 வரைக்கும் தான் போகுது. இது எது சார்னா பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்மால் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கிறோம் சார்? நான் கிரேட்டர் தேன் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட கன்வீனியன்ட் தான். கிரேட்டர் தேன் சூஸ் பண்ணலாம், லெஸ் தேன் சூஸ் பண்ணலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். ஸோ ஐம் சூஸிங் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே. இப்போ கிரேட்டர் தேன்னா ப்ளஸ் சிம்பிள் பார்க்கணும். அப்போ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணால் ப்ளஸ் சிம்பிள். அப்போ ப்ளஸ் எவ்வளோ சைன் இருக்குன்னா 5 தான் இருக்கு. இப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5, எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டியோட பேசிக் ரூல் தெரியும். என்ன சார் பேசிக் ரூல் தெரியும்னா, சப்போஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏவா இருந்துச்சுன்னா இதை 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஏன்னு மாற்றி எழுதலாம். இது ப்ராபபிலிட்டியோட பேசிக் ரூல்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அப்போ இது எப்படி மாற்றி எழுதுனா பி ஆஃப் 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 5 போட்டுட்டீங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக போடுவோம். அப்போ இங்கே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் இருக்கா விட்டுருவோம். அப்போ என்ன சார் வேல்யூ வரும்? 1 மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு உள்ள பி ஆஃப் 0ல் தான் ஆரம்பி நிற்குமே, ப்ளஸ் பி ஆஃப் 1 தென் பி ஆஃப் 2 தென் பி ஆஃப் 3 அண்ட் பி ஆஃப் 4. ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் 0 இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம எந்த எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க சார். எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இந்த 1/2 பவர் 15ன்றது கான்ஸ்டன்ட். அப்போ என்ன சார் இருக்குன்னு பாருங்க. 1 மைனஸ் நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் இந்த டைம் கான்ஸ்டன்ட் தான். அப்போ 1/2 ஹோல் பவர் 15 காமனாக இருக்கும். எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன சார் கிடைக்கும்? 15 சி 0. 1 போட்டால் 15 சி 1, 2 போட்டால் 15 சி 2, 3 போட்டால் 15 சி 3, 4 போட்டிங்கன்னா 15 சி 4. சரிங்களா? ஸோ கேன்சல் எடுத்து ஒவ்வொரு வேல்யூ ஃபைன் பண்ணுங்க சார். என்ன கிடைக்குதுன்னு பாருங்க.
1 minus 1 by 2 power 15 அப்படியே இருக்கட்டும். ஸோ 15C 0னா 1, 15C 1னா 15 தான். இது டிஃபால்ட்டாக தெரியும். ஸோ 15 ஷிஃப்ட் டிவிஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா C வந்துடும். 15C 2க்கான வேல்யூ 105. தென் 15C 3க்கான வேல்யூ 455. 15C 3க்கான வேல்யூ 3 போட்டோம். 4க்கான வேல்யூ 1365. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சார். 1365 ப்ளஸ் 455 ப்ளஸ் 105 ப்ளஸ் 15 ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா 1941 வருது சார். அது கூட 1/2 கேப் சிம்பிள் 15 போட்டிங்கன்னா 0.05 வருது. 1 மைனஸ் ஆன்சர் போட்டிங்கன்னா இதனோட ஆன்சர் என்ன சார் வருதுன்னா 0.94 அப்ராக்சிமேட்லி. அதாவது எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே. இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கேன்றது வேற ஒன்றும் இல்லை சார், பி டேஷோட வேல்யூ தான். ஸோ பி டேஷோட வேல்யூ 0.94 கிடைக்குது. இதுதான் சார் நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ, கால்கு வேல்யூ. ஓகே, இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோமான்னு பாருங்க. ப்ராப்ளத்தில் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோமான்னா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி பேசலை இல்லைங்களா? ஸோ எங்கேயுமே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. இப்போ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலனால பை டிஃபால்ட் ஸோ டேபிள் வேல்யூ கூட நம்ம சொல்லலாம். ஸோ டேபிள் வேல்யூ. ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு எதுவுமே கொடுக்கலன்னா 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான். அப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் சார். கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம்னா பி டேஷ் கேல்குலேட் பண்ண வேல்யூ பி டேஷ் கிளியர்லி கிரேட்டர் தேன் பி. இந்த வேல்யூ நம்ம பின்னு எடுத்துப்போம். இந்த வேல்யூவை நம்ம பின்னு எடுத்துக்கோம். ஸோ பி டேஷ் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கட்டாயம் இதை விட தாண்டி தான் இருக்கணும். அதாவது 0.94ன்றது கிளியர்லி கிரேட்டர் தேன் 0.05. ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூ தான் ஹையாக இருக்கணும். ஸோ அக்செப்ட் ஹெச்னார். அப்போ கம்பெனி சொன்ன மியூ ஈக்குவல்ஸ் டு 500 ஃபாரன்ஹீட்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம்னா டேபிள் வேல்யூ அதிகமாக இருக்கணும், கால்குலேட் பண்ண வேல்யூ குறைவாக இருக்குன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்திருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிச்சுங்க. சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.